வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம் ஒரு கோட்டையை பற்றி பார்க்க போகிறோம். 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. அந்த கோட்டை எங்கே இருக்குது, எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்டைக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட தருமபுரியிலேருந்து 45 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் பண்ணி வந்தால் மட்டும்தான் இந்த கோட்டையை நீங்கள் அடைய முடியும். இந்த கோட்டையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தென்கரை கோட்டை. ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற இடமும் தென்கரை கோட்டை. இப்போது எல்லார் மனதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், தென்கரை கோட்டை எதனால் இந்த பேர் வந்துச்சு? எனக்குமே அந்த கேள்வி இருந்தது. ஸோ இந்த கேள்விக்குண்டான பதிலை நாம் தேடும் பொழுது நமக்கு கிடைத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜலகண்டேஸ்வரர் ஆறு அப்படின்றது ஒன்று ஓடி இருக்குங்க. இந்த ஆற்றுக்கு தென்புறத்தில் இந்த கோட்டை அமைஞ்சதுனால தென்கரை கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நிலத்தில் அமைஞ்ச கோட்டை அப்படின்றதுனால தென்கரை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டும் அழைப்பதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த கோட்டைக்குள்ளே வரும்பொழுதே முதல்ல விநாயகரும் அதன் பிறகு ஆஞ்சநேயரும் இருக்காங்க. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நுழைவாயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பாம்பு வடிவத்தில் இருக்குது. நம்ம இந்த பாம்பு வடிவத்தை முன்னாடியே வேற ஒரு கோட்டையில் பார்த்துருக்கோம், செஞ்சி கோட்டையில். ஆமாங்க, இந்த செஞ்சி கோட்டைக்கும் முன் காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டு இருந்தால் இந்த கோட்டையை பார்த்து தான் செஞ்சி கோட்டையை கட்டியிருப்பாங்க அப்படின்றதும் ஒரு அபிமானம். இந்த கோட்டை தமிழ்நாட்டிலே மிக சிறப்பு வாய்ந்த கோட்டை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய கோட்டைகளை பார்த்தோம். எல்லா கோட்டையுமே கிட்டத்தட்ட மலைக்கு மேலே தான் அமையப்பட்டிருக்கு. இந்த கோட்டை நிலத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோட்டைக்கு தென்கரை கோட்டைன்னு கூட பேர் வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளே உள்ளே போகும்பொழுது ஒரு சுரங்கப்பாதைக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். அதுவும் இப்போ இந்த கோட்டை எல்லாமே அழிஞ்சிட்டதாகவும் 2 கோயிலும் பாலடைஞ்ச ஒரு பங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. நாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் போகிற இந்த பெருமாள் கோவில், அதாவது இங்கே பார்த்திங்கன்னா கல்யாணராமர் கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கோவிலும் சிவன் கோவிலும் ரெண்டும் மட்டும்தான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணராமர் கோவில் மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில். அவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு கோவில். ஏன்னா அவ்வளவு தூண்கள் இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவிலில் இருக்க தூண்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நிறைய வேலைப்பாடுகள், நிறைய கதைகளை சொல்லும். அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் இந்த தூண்களில் இருக்குது. அவ்வளவு தூண்கள். ஸோ இப்போ நம்ம பெருமாள் கோவிலில் இருக்கோம். அதாவது கல்யாணராமர் கோவிலில் இருக்கோம். தென்கரை கோட்டைக்குள்ளே இருக்க கோவிலுக்குள்ளே இருக்கும். நாம் இப்போ இசை தூணை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் நிறைய தூணில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த சிற்பக்கலையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ நம்ம இசை தூணை காமிக்க போகிறோம். 4 கார்னர்லேயும் 4 தூண்களில் 4 விதமான சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது அந்த காலத்திலிருந்தே அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம் வாங்க.
இங்கே இருக்க தூண்களை பாருங்க. இங்கே இருக்க தூண்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை சொல்லும். அதுவும் கிருஷ்ணரை பற்றின கதையாக தான் இருக்கும். இந்த தூண்களை செதுக்கின சிற்பிகள் எல்லாமே கிருஷ்ணரை ரொம்பவே நேர்ச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளவு தூய்மையாகவும் அவ்வளவு நேர்த்தியாகவும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பிரம்மாண்டமாக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கீழே வந்து யானை, அதற்கு மேல் சிங்க முகம் கொண்ட யாழி, அதற்கு மேல் வந்துட்டு ஒரு மனிதர் அமர்ந்து அந்த யாழியை பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு கலை. ஸோ இவ்வளவு நேர்த்தியான கலையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது, ஒவ்வொரு அவதாரத்தை சொல்லுது அப்படின்னு தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். என்ன ரொம்பவே பிரமிக்க வச்ச விஷயம், இந்த தூண்களில் செதுக்கிய சிற்பங்களில் இருந்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு மிக நீளமான முடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஜடையை பின்னிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு கற்பனையை இந்த தூணில் வந்துட்டு அவ்வளோ நேர்த்தியாக அந்த பின்னல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோவில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கூட இந்த கோவில்லையே இருக்குது. ஆமாங்க, இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜயநகர் பேரரசால் கட்டப்பட்டது. அதற்கு உண்டான சாட்சி வந்து இந்த கோவில்லையே இருக்குது. விஜயநகர் எம்பையர்ஸோடைய எம்பலம், அவங்களுடைய சிம்பிள் வந்துட்டு இந்த கோவிலில் இருக்குது. இந்த மேலே பாருங்கள், சுண்ணாம்பு அடித்து வரலாறு எல்லாத்தையுமே மறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் யாரும் அடிக்காதீங்க. இந்த மேலே இருக்க தூண்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு கல்யாண கோலத்தில் தாண்டவம் ஆடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த தூணில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சிவனும் பெருமாளும் வந்துட்டு தாண்டவம் ஆடுற மாதிரியான ஒரு காட்சிகளும் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு திரும்பவும் அந்த இதெல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே செலவாகும். பெருமாள் கோவிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போது அடுத்து வந்து சிவன் கோவிலை போய் பார்க்கலாம். இந்த கோட்டையை அமைஞ்சிருக்க இடத்த பாருங்கள், ரொம்பவே புதர் மண்டி பராமரிப்பு இல்லாத ஒரு கோட்டையாக தான் இங்கே காட்சி அளிக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கோவிலும் அறநிலைத்துறை எடுத்து நடத்துறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம்தான். மற்றபடி வந்துட்டு யார் வேணால் உள்ள வரலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாத ஒரு நிலையில் இந்த கோட்டை வந்துட்டு ரொம்பவே அவல நிலையை தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்க அந்த கோட்டையோடைய ஒரு சுவர் வந்து நமக்கு தெரியுது. அது என்ன இடம் அப்படின்றது நான் உங்ககிட்ட போய் காமிக்கிறேன், அதை சொல்கிறேன். அந்த இடம் பாருங்கள், எவ்வளோ புதர் மண்டி, செடி கொடி மரம் எல்லாம் வந்துட்டு அது இருக்கிற இடத்தையும் மறைச்சிருச்சு. அடுத்து ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு அடுத்து வந்துட்டு தானிய கிடங்கு, குதிரை லாயம், அப்புறம் வந்துட்டு குளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ராணிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோட்டை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத நம்ம வரலாறை வந்து தேடி பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து விஜயநகர் பேரரசு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்கு. 1652 பீஜேப்பூர் சுல்தானிடம் இந்த கோட்டை இருந்ததாகவும், அவர்களுக்கு பின்னால் மைசூர் உடையார் அவர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றியதாகவும், அவர்களுக்கு பின் வந்த ஹைதர் அலி காலகட்டத்தில், குறிப்பாக சொல்ல போனா 1768 கர்னல் வுட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் படை தளபதி அவர்களிடம் இந்த கோட்டை சென்றதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க. இந்த கோட்டை நிறைய போர்களையும் நிறைய ராஜாக்களையும் கொண்ட கோட்டையாக தான் இந்த கோட்டை காட்சி அளிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கோம். ஸோ பெருமாள் கோவில் பார்த்தாச்சு, இப்போ சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம்.
ஸோ நம்ம வந்து ஒரு அண்ணா உதவியோடு நம்ம இப்போ ஒரு உள்ளே போகிறோம். அவர் இங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தார், பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸா? இடிஞ்சு விழுந்துருச்சா? ஃபுல்லாகவே புதர்மடைஞ்சு கிடக்கு. பாருங்க, பில்டிங் இடிஞ்சு விழுந்தா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. பாருங்கள், சுண்ணாம்பு அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களாட்ருக்கு, அந்த கடுக்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த தர்பார் மண்டபம் இருக்குது. இங்கே தான் ராஜாலாம் உட்காந்து ஏதாவது சொல்லணும் இல்லை தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க, எல்லாம் புதர் மடிஞ்சு கிடக்கு. அடுத்து நான் இப்போ பார்க்க போகிற இடம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா குதிரை மற்றும் யானை லாயம். ஆமாங்க, அந்த இடம் இருந்ததற்கான அடையாளம் மட்டும்தான் இப்போ இருக்கு. மற்றபடி அந்த இடம் முழுமையாக அழிஞ்சு போயிருச்சு. காலத்தின் அழிவினால் அப்படின்னு கூட சொல்லலாம். குதிரைகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான குதிரைகள் இருந்ததாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம யானைகளும் இருந்திருக்கு. ராஜாக்கள் வந்துட்டு எங்கேயாவது பயணம் போறதா இருந்தா யானை மேலதான் சவாரி போவாங்க. குதிரையில வந்து தளபதிகள், படை வீரர்கள் அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரியான வடிவம் கொண்ட செங்கற்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர் பேரரசு அப்போ தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான செங்கற்கள் எல்லாமே விஜயநகர் பேரரசோடையது தான். ஸோ வந்து செங்கற்கள் எல்லாமே பட்டையாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு விஜயநகர் பேரரசோடையது தான். இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க இடம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தானிய கிடங்கு. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வசூல் பண்ண, நல்லா கேட்டுக்கோங்க, மக்கள் கிட்ட வசூல் பண்ண இப்போ நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா வரி வசூலிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்துட்டு பணமா மட்டும் வாங்காம தானியங்களாகவும் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் இந்த இடம் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துடைய பேர் தானிய கிடங்கு. கிட்டத்தட்ட 80 மீட்டர் நீளமும் 20 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த தானிய கிடங்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்திருக்கும். இப்ப வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அழியிற நிலையில தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த செங்கற்கள் வந்துட்டு தாங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோட்டையில வந்துட்டு நிறைய சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. இந்த கோட்டை வந்துட்டு நிறைய போர்களை கொண்டதுனால இந்த கோட்டையில வந்துட்டு நிறைய சுரங்கப்பாதைகளை இது பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அந்த இடம் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. எல்லாமே வந்துட்டு மரம் வளர்ந்து செடி வளர்ந்து ரொம்பவே வந்து புதர் காடா இருக்கு இந்த இடம். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு குளம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த குளத்தை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த கோட்டையில வந்துட்டு ராணிக்காக ஒரு மண்டபம் இருந்திருக்கணும். அதற்கு சாட்சி தான் நம்ம தேடி போற அந்த குளம். ஏன்னா ராணி குளிப்பதற்காக குளம் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ராணிக்காக ஒரு மண்டபம் இருந்திருக்குங்க.
இந்த கோட்டைக்குள்ள வரும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா வந்தேன். ஆனா இப்போ வெளியே போகும் பொழுது ரொம்பவே வருத்தத்தோட தான் போறேன். ஏன்னா இந்த கோட்டை வந்துட்டு கேப்பாரற்று கிடக்கு அப்படின்னும் பொழுது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கோட்டை வந்துட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டை. நீங்க உள்ள வந்த உடனே போக போக இடங்கள் போய்கிட்டே இருக்கும். நீங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரியான ஒரு இடங்கள் கொண்ட இந்த கோட்டை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவல நிலையை காட்டுற மாதிரியான விஷயம்தான் வந்துட்டு கண்ணுக்கு படுது. ஏன்னா சுத்தி மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் புதர் முடிஞ்ச காடு மாதிரி மாறி நமக்கு வந்துட்டு வருத்தத்தை கொடுக்குறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட்டையை வந்து சீரமைப்பு எல்லாத்தையும் பண்ணுங்க.